ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் தாபா ஸ்டைலில் சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்ற வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேனே. என்னோடய சிஸ்டர் வந்து எனக்கு சன்னா செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டால், எனக்கு தாபா ஸ்டைலில் தான் வேணும் அப்படின்னா நான் கடையில் வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன், எனக்கு அது மட்டும் செஞ்சு கொடுங்க அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து கடலை, அதாவது கருப்பு கடலை தான் எடுத்திருக்கேன். ஸோ கருப்பு கடலை எடுத்து தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுட்டு ஒரு 4 hours ஊற வச்சுக்கிட்டேன். அண்ட் இது கூட வந்து 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து தக்காளியை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கிட்டு மிக்சியில் வந்து தக்காளியும் அந்த 2 பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். இது நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கிரேவிக்கு தேவையானது எல்லாமே தனியாக நம்ம பண்ணிகிட்ருக்கும் போதே நம்ம குக்கரில் வந்து சுண்டலை போட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ இது கூட தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம கடலை வந்து நல்லாவே வந்து ஊறிடுச்சு. 4 hours தான் நான் ஊற வச்சேன். கடலை நல்லாவே வந்து ஊறிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில் வரைக்கும் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதை. அண்ட் இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாதீங்க, இந்த தண்ணி வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ தண்ணியை கீழே ஊற்றாமல் இதை எடுத்து வச்சுக்கலாம். இது கூட மசாலா ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கூட கொஞ்சம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நம்ம எடுத்து இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இது கூட வந்து ஸ்பைசஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுமே ஆனியன் வந்து குட்டி குட்டியாக நல்லா குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது அது வாயில் வந்து நறுக்குன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிட்டு வச்சதை நான் போட்டு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கிட்டு கூட கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு டேஸ்ட்டுக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம சுண்டலில் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு கொஞ்சோண்டு இந்த கிரேவிக்கு மட்டும் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா இதை ஃப்ரை பண்ணி விட்டுட்டு ஆனியன் வந்து நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இது கூட நான் தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலா வந்து இது கூட ஊற்றிக்கிறேன். ஸோ இது நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் இது இருக்கட்டும். அண்ட் வந்து இது கூட நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜாரில் வந்து ஒரு 3 கரண்டி கடலையை வந்து போட்டு அரைச்சிக்க போகிறேன். இது எதுக்குன்னா, இது கொஞ்சம் நம்ம அதில் ஆட் பண்ணும்போது நல்லா திக் கன்சிஸ்டன்ஸில் வந்து நமக்கு கிரேவி வந்து கொடுக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தண்ணியை கீழே ஊற்றாமல் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை வந்து இது நம்மளுடைய கிரேவி வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ வந்து 3 கரண்டி தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போதைக்கு 3 கரண்டி தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ ஊற்றிட்டு இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாம் மிக்ஸ் ஆகும்போது இது கொஞ்சம் கொதித்து வர ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம கடலை வந்து அரைச்சி நான் வச்சுருக்கேன். இந்த கடலையை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லாவே வந்து இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இது நல்லா கெட்டியாகிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நார்மலாக நம்ம கடலை இருக்குல்ல, அந்த கடலையை வந்து இதில் கொட்டிக்கிறேன். இது வந்து நான் வேக வச்ச கடலை தான். ஸோ இது கடலையை கொட்டி நல்லாவே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து கெட்டியாகிட்டே இருக்கும். உங்களுக்கு தேவைப்படும் போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தா அந்த தண்ணியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ண கிரேவி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கூட நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, கொஞ்சோண்டு பட்டர் போட்டுட்டு அதில் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டு நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு இந்த கிரேவியில் வந்து ஊற்றி விட்டுட்டு இது லைட்டாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். ஸோ பட்டர் போடும்போது இன்னுமே டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.